அண்ணி அண்ணே ம். ஒழுங்கா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உங்க அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாது ராஜா. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? என்ன மாதிரி அறிவாளனுக்குலாம் வேலை கொடுக்கலாம் அந்த கம்பெனி எப்படி நீ உருப்பிடும்? நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இப்போவே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரேன். அப்புறம் அண்ணி ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா செலவுக்காகும். 500 ரூபா போதுமா? ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கோயேன். ஓ காட். உதப்பேன். சொன்னதுதான். 20 ரூபாய் எடுத்துட்டு பஸ்ல கிளம்பு. அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது. நெளியாத. and all the best. மச்சி, மெடிக்கல் ரேப் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் எனக்குறா. கண்ட சரக்கு அடிச்சுட்டு கிட்னி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். புரியுதா? டேய் முதல்ல நான் வேலைக்கு போறேன்னா பாரு. நானே அண்ணி ஏமாத்திட்டு இங்க வந்திருக்கேன். இப்பவே ஓசில மருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாத வரைக்கும் அந்த கம்பெனி தான் லாபம். நோக்கு புரியுறதோ? புரியுறது. பகவானே, இந்த அபுஷ்டு கையில இருந்து கம்பெனி காப்பாத்திட்டேன். நன்றி. டேய் உன்ன மச்சான், யாரா அது புதுசாக வந்திருக்கா? இன்னைக்கு தான் வந்திருக்கா. பேரு திவ்யா. நான் வேணா help பண்ணவா? இரு. ப்ளீஸ் பி சீட்டட். இது ஏன் சீட் தான். இட்ஸ் ஓகே. ஐ ஆம் பாலாஜி. I'm Divya. ஹாய். Hi. வெல்கம் டு our காலேஜ். Thank you. Yeah. இட்ஸ் பியூட்டிஃபுல். பாத்தியா மச்சான், பிரசவ வலி மாதிரி பரண்டு துடிக்கிறான். இன்னும் 2 நிமிஷத்துல நெப்போலியன் இல்ல ஜானக்ஸா பிறந்துரும். எடுத்து குடிச்சு. என்னடா சிவனுங்க ஒரு மாதிரியா இருக்கா? அத ஏன் கேக்குற மச்சான்? நேத்து கண்ட கலக்கல் சார் எடுத்து குடிச்சிட்டான். இப்ப வயித்துல ஒரு கூவமே கூத்தாடின்னு இருக்குது. டேய் இவனுக்கு நாளை டெஸ்ட்டா. டேய் பண்ணாட, அந்த டெஸ்ட் விடு. இப்ப இவன் அடிச்சிருக்க சரக்குக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இப்ப எல்லா டெஸ்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. டேய் எப்பறா எழுத போற? அதான் நீ இருக்கியே. நேத்து அவன் வச்ச மிச்ச சரக்கெல்லாம் எடுத்து குடிச்சல. இப்ப அவனுக்கு பதில் போய் டெஸ்ட் எழுது ராஜா. டேய் அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும். ஐடி கார்டுலாம் கேட்பாங்க. டேய் நீனா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற ஐடி கார்டுலாம் கேட்கறதுக்கு சிம்பிள் மேட்ரு. ஒரு மங்கிக்குள்ள எடுத்து மாட்டிக்க. பார்க்க மங்கி மாதிரியே இருப்ப. எழுதி முடிச்சு தாவி வந்துரு. டேய் நானே படிப்புல வீக்குடா. இந்த விஷ பரீட்சை எல்லாம் தேவையா? அதான் நீயே விஷ பரிச்சுன்னு சொல்லிட்டே மச்சான். போய் எழுது. பார், ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த பெரிய ஏடிஎம் பதிலா இந்த சின்ன ஏடிஎம்ல கார்டை போட்டு தேய்ச்சிடலாம். முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தணும்டா. ச்சே, முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திரா. டேய் 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 நம்ம கலந்து போய் கிடையாதுடா. டேய் புறா யாரா? ஏய் யாரா? யாரா நீ? ஏய் சொல்றா நில்றா. ஏய் ஏய் இங்க ஓடுற. நில்றா யாரா? யாரா நீ? ஏய் நில்றா ஓடுற. பாலாஜி, இந்தியா என் தாய்நாடு. இந்திய பெண்கள் அனைவரும் எனக்கு மூத்த சகோதரிகள், இளைய சகோதரிகள் ஆவார்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர்ஸ் அண்ட் எங்கர் சிஸ்டர். டேய் எப்படா வெளியில அனுப்புவீங்க? பாலாஜி சீக்கிரம் வாடா, வீடியோ போண்டா. டேய் வந்துட்டு இருக்கியா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர் அண்ட் எங்கர் சிஸ்டர். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. பாலாஜி டேய் உனக்கு தேங்க்ஸ்டா. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் நாட் மை. நான் மகேஷ் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். குட் மார்னிங் சார். சார் மை நேம் இஸ் பாலாஜி. நான் மகேஷ் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். இந்த தடவை அட்வொகேட் வரலையோ? இல்லை சார், காலேஜ் பிரின்சிபல் லெட்டர் கொடுத்துருக்காரு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கா சார். உங்க பிரின்சிபலுக்காக விடுறேன். சைன் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.
என்ன மச்சான் வித்தியாசமான இடமா இருக்கு. நீங்க தானடா டிஃபரெண்டான இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. பார் எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. டிஃபரெண்டா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா டிஃபரெண்டா மட்டும் ஆயிடாதீங்கடா. மச்சான் ஒரே இருட்டா இருக்கு மச்சான். முதல்ல கரடை கைட்டுங்கடா. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கிறோம். தவர் நம்ம கூட நடமாட பேங்க் இருக்கிறா. அவங்கிட்ட எவ்வளவு வேணுமோ வாங்கி குடிங்க. குடிச்சிட்டு அவன் மேல வாந்தி எடுத்துறாதீங்க. ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயம், தேவி இங்க தான் இருக்கா. ஷட்டர் மூடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஊத்தி விட்டு டான்ஸ் ஆட வச்சிருவோம். ஓகே மச்சான், ஒரு சின்ன பெட்டு. எவ்வளவு வேணாலும், ஏன்னா குடுக்க போறது அவன் தானே. பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாம, காப்பி அடிக்காம, திருடாம, பழைய டியூன்ல ஒரு புது பாட்டு பாட முடியுமா? பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாம ஒரு புது பாட்டு. மச்சான் நீ எடுத்து விடு, நான் முடிச்சிடுறேன். முதல்ல இதை விடுவோம். Cheers. தேவி, கடவுள் புண்ணியத்துல நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன ட்ரீட் தர போறேன். காலேஜ்ல ஸ்ட்ரைக்கே நடக்க மாட்டேங்குது. ஏய், அது ஏய் பாலாஜி, என்ன திவ்யா? இன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன ட்ரீட் இருக்கு. நீ முக்கியமா வரணும். ட்ரீட் எதுக்கு? இவ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். பை. பை. எஸ். டேய் மச்சான், என்னடா 3 பேர் வந்துட்டு இருக்கோம். ஸ்பெஷலா உன்னை மட்டும் அவ ட்ரீட் கூப்பிடுற. டேய் வம்பாடு போதுடா. டேய் மச்சான், அவ உன்னை விரும்புறாடா. எதுவா இருந்தாலும் இன்னைக்கே ஃபைனல் பண்ணிடு. மச்சான் நான் கேரண்டியா சொல்றேன், அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். இப்படியே உஸ்பெத்தி உடம்பெல்லாம் ரணகலமாக்கிட போறீங்க. வாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுடா. ஏட்டையா, உங்க ஏசிய ஓசி வேலை வாக்க சொல்லுங்க. என் கையில பவர் இல்ல ஏட்டையா. பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறங்க, கையில அடைக்கிற தாதாக்களை என் கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவே ஏட்டையா. வாங்கடா கலக்கற பயவில. இன்னைக்கு எந்த விஷயத்தோட வந்தீங்க? உங்களை பத்தி வெளியில பரபரப்பா பேசிக்கிறாங்க. அப்படியா? வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த நகைக்கடையில கொள்ளையடிச்சால சங்கரு, அவனை பத்தி துப்பு கொடுத்து அத வேணும்னா பரபரப்பா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த 7 பொண்ணுங்களை கற்பழிச்சானே கருப்பசாமி, அவனை நீங்க தப்பிக்க விட்டீங்களாமே, அதுக்காக ஏசி உங்களை ஒரு அரை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாராமே. அத பத்தி தானே பரபரப்பா பேசிக்கிறாங்க. டேய், இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்களடா? போன வாரம் பரங்கிமல்ல ஜோதி தியேட்டர்ல அது தெரியுமாடா உனக்கு கூமுட்டு? அத கவனிடா. அப்படியாடா? ஏன் முன்னாடி என்ன கூட்டி போன? ஏன் முன்னாடி என்ன கூட்டி போன? ஏய், பொண்ணு நான் எங்கடா கூட்டி போறேன்? அவளதான்டா வந்தா. ஏன் முன்னாடி கூட்டி போன? பரபரப்பா பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஏய் இரு. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? சொல்லு உன் அருவ கதைய. வேண்டாண்டி, தப்பி தவறி கதையெல்லாம் சொல்லிடாத. அப்புறம் நாங்களாம் எழுந்து ஓடவா? அம்மா, நான் வேணா 2 கதை பொத்திக்கிறேம்மா. ஏய், நீ கதை சொல்லிடி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சோ ஸ்வீட். பாத்தியா, எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றேன்னு? சோ நான் கதையை சொல்ல போறேன், ஓகேவா? இப்போ நான் கதை சொல்ல போறேன். இப்போ நான் கதை சொல்ல போறேன். என்ன கதை சொல்ல போறேன்? ஆரம்பிக்க போறேன். ஐயோ, நான் கதை சொல்லல. என்ன பார்ட்டி ஸ்டார் ஹோட்டல்ல வெப்பன் பார்த்தா ரொம்ப சிம்பிளா வச்சிருக்க. ஸ்டார் ஹோட்டலை விட இங்க தான் சூப்பரா இருக்கும். ஓகே திவ்யா, உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். ஓகே ப்ளீஸ். கொஞ்சம் இறங்கி வந்துடுறேன். திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பாலாஜி? திவ்யா, அது வந்து சொல்லு பாலாஜி. திவ்யா சொல்லு. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ஐ லவ் யூ. நீ என்ன விரும்புறியா? You really love me? ஏய் ரேகா, தேவி, ஏய் फ्रेंड्स, திவ்யா, சீக்கிரம் வாங்க. திவ்யா என்ன பண்ற? திவ்யா, அவங்கள what are you doing? திவ்யா ப்ளீஸ் கேளு. பாலாஜி என்ன பண்ற? என்னடி? பாலாஜி என்ன லவ் பண்றானா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ, நல்லா தானே இருந்தா. சரி வாங்க. Damn it. இன்சல்ட் பண்ணிட்டா. சும்மா விடக்கூடாது. என்ன மாமா 2 நாள் ஆளே பார்க்க முடியல. நீ வராம என் பாயிட்டு வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பெட்டு கட்டேன். என்ன மச்சான் சங்கர் ரெக்கமெண்ட் பண்ணு. ஆமா மச்சான், உடனே பந்தயம் கட்டு. நாங்க போகாம பார்ல 4 நாளா வியாபாரமே இல்லையா. குடிக்காம இவன் மூஞ்செல்லாம் பாரு, பழைய மூஞ்சி மாதிரி ஆகி போச்சு. என்ன மச்சான், கெஸ்ட் ஹவுஸே பங்களா ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கிற. மச்சான் ஒண்ணு பண்ணுவோம், சரக்கெல்லாம் வர வச்சிடலாம். பர்ஸ் மட்டும் நீ கொடுத்துரு. இன்னைக்கு நான் மூட் ஆஃப்ல இருக்கேன். எந்த பந்தயத்துக்கு வர தயாரா இல்ல. தயவு செஞ்சு காலி பண்ணுங்க. டேய்,
குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு பொருளான்னு கற்பனையோட வந்தோம். இப்படி ஆசையில மண்ணவாரி போட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயோ, மச்சான். over feel இப்படி பண்ணாதே செல்லம். வா போலாம். சொல்லிட்டாங்கடா. ஏய் இருங்கடா. டேய் மனசு மாட்டான், எல்லாம் பழைய பொசிஷன் வந்து நில்லுங்க வாங்க. ஏய், என்ன மச்சான் சரக்கு அடிக்கலாமா? மகேஷ், நான் உன்கிட்ட ஒரு பெட் கட்டுறேன். உன்னால பண்ண முடியுமா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். சரி, பெட் என்ன, அமௌண்ட் என்ன? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணும். அண்டவா, இந்த லவ் பண்றது, கிஸ் பண்றது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் சினிமாவில் வேணா வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சரியா? டேய் இந்த ஃபிகர் மேட்டர்லாம் நீ என்ன மாதிரி ஆளுங்கிட்ட பந்தயம் கட்டணும்டா. வட்டா மகேஷ், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த பெட்டுக்கு நீ ஒத்துக்கற. டேய் இல்லனா கிளம்பு. பயங்கரமா அவமானப்படுத்திட்டான்டா. கத்தையா மீச வச்சிருக்க உன்னை பார்த்து கொச்சையா ஒரு வார்த்தை கேட்டான்டா. டேய் சத்திய சோதனை கூட தாங்கலாம்டா, ஆண்மை சோதனை தாங்கவே முடியாது. தயவு செஞ்சு ஒத்துக்க மச்சான். என்னாலையும் தாங்க முடியல. பெட் எவ்வளோ? 20,000 rupees. டேய் 150 கோட்டர் குடிக்கலாம்டா. 170 மச்சான். கணக்கு வாத்தியார் பையன்ல, ஒத்துக்குடா. டன். எக்ஸ்ட்ரா செலவு தனி. அவ பேர் என்ன? திவ்யா. ஓ திவ்யாவா? டேய் சங்கர், திவ்யாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவளை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நாளைக்கு மதியம் போட்டோவோட கைக்கு வரணும். போட்டோக்கு எங்கடா போறது புல்டோசர்? டேய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ரெடியா வந்திருக்கியா? இவளா? டேய் இவ்வளவு உனக்கு தெரியுமா? தெரியாது, சும்மா ஆக்ட் பண்ண. டேய் இது இருந்தாலும் ஓவர் ஆக்டரா? இது ஓவர் ஆக்டிங்.